ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கியுள்ள சூழ்நிலையில் இன்று முதல் தங்கப் பதக்கத்தை சீனா வென்றிருக்கிறது. 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிகள் பிரிவில் சீன வீரர்கள் ஹுவாங் யூட்டிங் மற்றும் லியாகோ இணை முதல் தங்கப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறது. இதன் மூலமாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கத்தை வென்ற வீரர்கள் என்ற பெருமையை சீன அணி பெற்றிருக்கிறது. இது 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிகள் பிரிவில் தென்கொரிய வீரர்களுக்கும் சீன அணிக்கும் இடையே கடுமையான போட்டி இருந்தது. இந்த போட்டியில் தங்கப் பதக்கத்தை சீன அணியின் வீரர்கள் ஹுவாங் யூட்டிங் மற்றும் லியாகோ இணை இந்த 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறது. துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய அணியும் இடம்பெற்றிருந்தது. இளவேனில் சந்தீப் சிங் மற்றும் அர்ஜுன் பாப்தா, ரபிதா சண்டல் ஆகியோர் அடங்கிய அணி இன்று அந்த போட்டியில் பங்கேற்றது. இதில் சீன வீரர்கள் தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். இது தவிர இன்றைய ஒலிம்பிக் போட்டியில் துடுப்பு படகு போட்டி, டென்னிஸ் மற்றும் ஹாக்கி, டேபிள் டென்னிஸ், குத்துச்சண்டை, பேட்மிண்டன் ஆகிய பிரிவு போட்டிகளிலும் இந்திய அணி வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் இந்திய அணிக்கு பதக்கம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு முதல் நாளிலேயே எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்திய வீரர்கள் பரிமளிக்கவில்லை. சீன தென்கொரிய வீரர்களுக்கு இடையே 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிகள் பிரிவு ஷூட்டிங் தகுதி சுற்று போட்டியிலும் மற்றும் அதன் பின்னர் நடைபெற்ற இறுதி சுற்று போட்டியிலும் தென்கொரிய சீன வீரர்களுக்கு இடையே போட்டி நிலவியது. இதில் சீன அணி வீரர்கள் அதிக புள்ளிகளை பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். ரிதி.